எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்மிச்சி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா காலிஃப்ளவர் 65. வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் இது தேவையான பொருட்கள். காலிஃப்ளவர் இது தண்ணீரில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணி கொதிச்சோடனே அரிஞ்சு வச்ச காலிஃப்ளவரு எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து அதை எடுத்துடணும். எடுத்துட்டு அதில் உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ற உப்பு, காலிஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, 65 பவுடர், சில்லி பவுட்ரு, காஷ்மீரி சில்லி, தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எண்ணெயில் போடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் 65 தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன், கரம் மசாலா, மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி பவுட்ரு, கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு, காரம் இருக்காது அதனால் சில்லி பவுட்ரு எல்லாம், உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டதுனால 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போதும், மிச்சம் எல்லாம் 1 டீஸ்பூன். மிளகுத்தூள் போட்டு கலந்து கொஞ்சமாக தெளித்து தண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு, தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஊற்றினா தண்ணி அதுலேயே விடும். 10 நிமிஷம் ஊறினோடனே கடாயில் போட்டு எடுக்கலாம். கலந்து வச்சதை நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். 10 நிமிஷம் பொறுத்து எடுத்து நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்தோடனே கொஞ்சம் கடலை மாவு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் வடிகட்டுறதுக்கு ஒரு தட்டு போட்டு ஒரு ஜல்லடை வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, கொஞ்சம் சூடாகக்கூடாது, நடுநிலமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம போடலாம் காலிஃப்ளவர். இப்போ காலிஃப்ளவர் போட்டோம். உடனே கிளறாதீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து கிளற, இல்லைன்னா மசாலாலாம் பிரிஞ்சிடும். மிதமான சூடில் வச்சு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் கொஞ்சம் இதானோன்னா கிளறி விடணும்.
இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு, கிளறி விடலாம். எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.